நான் 17 சித்திரங்களில் தான் படிச்சிருக்கிறேன். அப்புறம் அங்கங்க சில பேரை பார்த்துருக்கேன். இவர் என்ன சொல்றாருன்னா 1000 சித்தர்கள் வாழ்ந்த ஜீவ சமாதியாக இருக்கிறார். 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அந்த 27 நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல யாராரு பிறந்து எப்படி ஜீவ சமாதி ஆனார்கள் ஃபுல் டீடைல்ஸ் நல்லா கொடுத்திருக்கிறார். வரலாறு எல்லாம் அறிவை தேடுகிறவர்களும் ஆன்மீகத்தை விரும்புகிறவர்களும் ஒரு உச்சநிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த புத்தகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞானக்கண் திறக்கும் என்பதை போல எனக்கு தோன்றுகிறது. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723. பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள். பேதம் களைவதே ஞானத்தின் தொடக்கம். நீங்கள் யாரையும் அழிக்க நினைக்காதீர்கள். நீங்கள் எப்படி வாழ வேண்டுமென்று நினைக்கின்றீர்களோ அதுபோன்று இவ்வுலகோர் யாவரும் வாழ்வதற்கு தகுதியானவர்கள். இங்கு உங்களிடம் சமத்துவம் இல்லாததாலே பிறரின் உணர்வை, வாழ்வை நீங்கள் புரிந்து கொள்வதில்லை. உங்களின் இயலாமையை நீங்கள் புரிந்து கொள்ளவே இயற்கையானது அடிக்கடி சில தாக்கங்களை இந்த பூமியில் ஏற்படுத்தி வருகின்றது. இது எத்தனை பேருக்கு தெரியுமோ என்று தெரியவில்லை. இந்த இயற்கையை பேணி காக்க வேண்டுமெனில் இங்கு பேதங்கள் களையப்பட வேண்டும். மக்களால் பெறப்பட்டதுதான் இந்த அதிகாரம் என்பதை உணராதோர் மக்களிடம் பேதத்தையே வளர்த்து வருகின்றனர். அதனால் இயற்கைக்கு எதிராகவே பயணிக்கின்றார்கள். மக்களின் சுமையை தன் பாரமாக கருதும் ஆளுமைகள் உருவாகாதவரை மக்கள் நல்ல வாழ்வை இங்கு வாழ இயலாது. அன்றைய காலத்தில் தமிழர்கள் தங்களின் ஆட்சியை இயல்பாக நடத்தினர். சூழ்ச்சியால் நாட்டை இழந்துவிட்டனர். உண்மை, நேர்மை, நாணயம் இருந்தது. பதவி என்பது பயத்தையும் தன்மானத்தையும் விவேகத்தையும் கொண்டதாக இருந்தது. அது பொதுமக்களின் புண்ணியத்தை தரக்கூடியதாக இருந்தது. மாறாக நடந்தால் சாபத்தையும் பெறக்கூடியதாக இருந்தது. அதனால் அவர்கள் கவனமாக ஆட்சி நடத்தினார்கள். எந்த பேதமும் இன்றி, சுய லாபமும் இன்றி தங்களின் பொறுப்பை உணர்ந்து அதிகாரம் செய்தார்கள். ஆளுமைகள் ஞானியர்களின் சொல்கேட்டு நடப்பவர்களாக இருந்தார்கள். இப்போது அதற்கு நேர்மாறாக ஆளுமைகளே பேதத்தை உண்டாக்கி தவறுதலாக நடந்து வருவதை காண முடிகின்றது. பொதுமக்கள் யாவரும் நிம்மதியாக வாழ முடியாத சூழலை ஏற்படுத்தியுள்ளனர். எங்கு சென்றாலும் எதையோ சொல்லி அச்சுறுத்தி ஏமாற்றி பகல் கொள்ளையர்கள் போன்றே எல்லாவற்றையும் வசூலிக்கின்றனர். வசூல் ராஜாக்களாக இருக்கின்றார்கள். சாதி இன பேதங்களை உண்டாக்கி எவரும் முன்னேற்றம் அடைந்துவிடக்கூடாது என்பதில் கவனம் செலுத்தி வருகிறார்கள். இவ்வாறான அதிகாரம் செலுத்தும் அற்பர்களை உணராமல் சிலர் அந்த பாவிகளின் பேதமுடைய எண்ணத்தை பின்பற்றி பாவப்பிறவிகளாகவே வாழ்கிறார்கள். இத்தகு ஆளுமைகள் இயற்கையின் விரோதிகள் ஆவர். ஆக இந்த இயற்கைக்கு எதிரான உலகியலில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இங்கு எனக்கு எதுவும் வேண்டாம் என்று நீங்கள் ஒதுங்கி நிற்க வேண்டும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தற்சார்புடன் வாழ பழக வேண்டும். அப்படி இருந்தால் நீங்கள் எங்கும் எவரிடமும் அடிபணிய வேண்டியதில்லை. இங்கு எனக்கு எல்லாம் வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் இருப்பின் எல்லா இடத்திலும் நீங்கள் அடிபணிந்து அடிமையாகவே இருக்க வேண்டும். ஆதலின் உண்மையை உணர்ந்தவர்கள் இயல்பின் செயலிற்கு மட்டுமே தலைகுனிந்து நடப்பார்கள். அதனால் எந்த தலைகுனிவும் இல்லாமல் வாழ்வார்கள். இயல்பான குணம் அத்தகு குணத்தோடு தான் சேரும். அந்த குணம்தான் நல்ல இனமாக குடியாக மாறுகிறது. அப்படியான தமிழ் குடி 4 இருந்தது என்று புறநானூற்று பாடலில் காண முடிகின்றது. மற்றபடி நீங்கள் கருதுகின்ற சாதியோ மதமோ இனமாகாது. நீங்கள் தமிழ் கூறாத சாதி மதத்தை பின்பற்றினால் நீங்கள் வாழும் பிணங்களே. ஆன்ம வாழ்விற்கு பயணிக்க இயலாது. அதனால் தலைகணம், அகங்காரம், ஆணவம் ஆகிய மாயை யாவும் உங்களின் சொத்தாகி பிறவிப்பிணியையே தருவிக்கும். மெய்த்தேவன் ஒன்றென்று வேண்டாத பன்மதம் பொய்த்தேவை போற்றுமடி குதம்பாய் பொய்த்தேவை போற்றுமடி. மெய்யை என்று
உங்களின் மனம் உணர்ந்து பயணப்படுகின்றதோ, நிரந்தரமற்ற மனித வாழ்க்கையில் இத்தனை சலசலப்பு தேவைதானா என்ற எண்ணம் மேலோங்குகிறதோ, ஒன்றுமில்லாத பிரச்சனைக்கு எத்தனை கிறுகிறுப்பு, எத்தனை மனஸ்தாபங்கள் என்று புரிந்து கொள்கின்றதோ, உங்களிடம் சாதி மத பேதங்கள் அற்றுப்போகும். தெரியாத மனம் சாந்தி அடையாததால் நீங்கள் எண்ணுகின்ற பொய் சாதனைகள் உங்களுக்கு பெரியதாக தெரிந்தது என்பதை உணர்வீர்கள். இயல்பான வாழ்வை வாழ்வதற்கு இயல்பான தமிழர்களின் சங்ககால நூல்களை கற்று உயர்வான வாழ்வை வாழ்வீர்கள். இங்கு எழுதுகோலில் மையிட்டு இயல்பாக எழுத்துக்களை பிரசவிக்கும் எழிலான தாள்களை ஒரு தாயைப் போன்றே கருதுவதே படைப்பாளியின் செயல். படைப்பாளிகள் மனம் எல்லாவற்றிலும் உடைந்து எத்தனையோ துன்பத்தை உள்வாங்கி மக்கள் சிறப்புடன் நல்வாழ்வு வாழ்வதற்காக படைப்பதுதான் நூலாக இன்று இருக்கின்றது. உண்மையான எழுத்து சூழ்ச்சிகளை வெட்ட வெளியாக்கி காட்டிவிடும். அத்தகைய தமிழ் எழுத்து ஒவ்வொன்றும், அதன் இலக்கணங்கள் அனைத்தும் மாயாஜாலங்களானது. பேதம் நிறைந்த மனத்தை இயல்புடைய மனமாக மாற்றும் அற்புதம் தமிழில் இருக்கின்றது. தமிழ் எழுத்துக்களை உணர்ந்து நீங்கள் உள்வாங்கினால் உங்களின் அகக்கண் விழிக்கும். பொய் வாழ்வின் வழிகள் அடைக்கப்பட்டு மெய்வாசல் திறக்கும். உள்ளம் தேடுவதை, சொல்ல மறந்த உண்மையை உங்கள் சீவன் உள்ளிருந்து சொல்லும். அத்தனை ஆற்றல் மிக்க தமிழ் எழுத்தினை உருவாக்கிய சித்தர்களின் அறிவுரைகளை உள்வாங்கும் போது நீங்கள் தன்னை உணர்வீர்கள். ஆக இந்த போலியான வாழ்வை ஆளுகின்ற பொய்மனத்தை நீங்கள் கடப்பதற்கு சித்தர்களின் எழுத்தை கற்பதற்கு வைராக்கியம் கொள்ளுங்கள். இத்தனை நாட்களாக அறியாமை பற்றும் அகந்தையும் உங்களை இழுத்து பிடித்து பேதம் உள்ளிருந்து ஆட்டி படைத்ததை உணர்ந்து விழிப்படையுங்கள். இறைநிலையை உணர்ந்து மெய்ஞானத்தை ஆனந்திக்க வேண்டுமெனில் அழியப் போவதின் மேலுள்ள பற்றும் நானே அனைத்தும் என்ற அகந்தையும் விரட்டி அடிங்கள். நீங்கள் உங்களுள் அடையும் வெற்றியே நிலைத்த வெற்றியாகும். உலகம் உங்களின் அறிவுரையை கேட்க காத்திருக்கும். நீங்கள் தோல்வியடைந்தால் இந்த உலகம் உங்களுக்கு அறிவுரை கூற காத்திருக்கும். ஆக நீங்கள் விழிப்பும் பக்குவமும் வைராக்கியமும் கொண்டு பேதமின்றி நாம் தான் பிற உயிர்களும் என்ற உண்மையை உணர்ந்தால் எல்லாம் உணரலாம். பொதுமக்களாகிய நீங்கள் பேதமை கொண்ட கொடுங்கோளர்களையும் மதவெறி பிடித்த மிருகங்களையும் இனவெறியில் பிளவை உண்டாக்கி மகிழ்கின்ற ஆதாயவாதிகளையும் அறிந்து ஒதுங்கி நடக்க வேண்டும். நாட்டை காப்பாற்றவே ஆளுமையை தேர்ந்தெடுக்கின்றோம். மக்களையும் நாட்டையும் விற்பதற்கு அல்ல. இதுநாள் வரையில் பதவியில் இருந்தோர் அவர்களை மட்டுமே பாதுகாத்து கொண்டனர். எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று செய்தார்கள். மக்களும் மதம் பிடித்து அலைய வைத்து பிரித்து வைத்தார்கள். இன்று மக்கள் தங்களின் வாழ்வுரிமையை அழிக்கும் மதம் பிடித்த சூழ்ச்சியாளர்களை அறிந்து கொண்டார்கள். நீங்கள் அலட்சியமாக கருதி பேதம் பார்த்தீர்கள். ஆனால் நீங்கள் பேதத்துடன் பார்த்தவர்கள் இன்று உங்களுக்கு உணவுப் பொருட்களை வீடு தேடி வந்து தருகின்றனர். உங்களின் மூட நம்பிக்கை, காட்டு மீராண்டித்தனமான பேதங்கள் அனைத்தும் கொரோனாவில் சாயம் போய்விட்டது. ஆக இப்போதாவது உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை போன்றுதான் அனைத்து உயிர்களும் என்று கருதுங்கள். எத்தனை பெரிய தவறு என்பது இழப்பு ஏற்படும் வரை தெரிவதில்லை. சத்திய வார்த்தைகளை அழித்துவிட்டால் பிரபஞ்சம் சூன்யமாகிவிடும். மண்ணுக்குள் போகும் எல்லாமே மக்கிப் போகின்றது. விதை மட்டும் உயிர் தெழுகிறது. தன்னம்பிக்கை ஒன்றே மானுடத்துக்கு உயிர்ப்பு. பேதம் களைவதே ஞானத்தின் தொடக்கமாகும். வாழ்வோம், வாழ்விப்போம். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள். நான் 17 சித்தர்களை தான் படிச்சிருக்கிறேன். அப்புறம் அங்கங்க சில பேரை பார்த்துருக்கேன். இவர் என்ன சொல்றாருன்னா 1000 சித்தர்கள் வாழ்ந்த ஜீவ சமாதியாக இருக்கிறார். 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அந்த 27 நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல யாராரு பிறந்து எப்படி ஜீவசமாதி ஆனார்கள் ஃபுல் டீடைல்ஸ் நல்லா கொடுத்திருக்கிறார். வரலாறு எல்லாம் அறிவை தேடுகிறவர்களும் ஆன்மீகத்தை விரும்புகிறவர்களும் ஒரு உச்சநிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த புத்தகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞானக்கண் திறக்கும் என்பதை போல எனக்கு தோன்றுகிறது. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ. திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண்
739 739 4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.